உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவிருப்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்து கொண்டிருப்பது சனி வக்ர பயிற்சி பலன்கள் 2025 மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் நம்ம ஒவ்வொரு வீடியோ பதிவில் ஒவ்வொரு ராசிக்கு உண்டான ராசியை பற்றியும் அதோடைய நட்சத்திரம் பற்றியும் நம்ம பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன செய்து சொல்லிட்டு வந்திருக்கோம். இது காலபுருஷ தொடர்பு 12 வீடுகளில் நமக்கு 4வதாக வர வீடு கடகராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார். வச்சு செய்ய போதுங்க வக்ர பயிற்சி. அப்போ என்னன்னாக்க கடகராசியில் வரக்கூடிய புனர்பூசம் பூசம் ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கும் தொடர்ந்து பலன்கள் வந்து கொண்டு இருக்குது. நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் உங்களுடைய பெயரை கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இலவசமாக ஜாதகம் பார்க்கப்படும். இப்போ இந்த கடகராசினருக்கு வச்சு செய்ய போகும் சனி நண்பர்களால் கூடக்கூடிய நபர்களால் வரக்கூடிய பிரச்சனை என்ன, நீங்கள் இருக்க வேண்டிய கவனம் என்ன, அதை பற்றி அந்த வீடியோ பதிவு நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ இந்த வீடியோ பதிவு என்பது கடகராசி என்பர்கள். கடகராசியை பொறுத்தவரைக்கும் எதிரையும் ஒரு நிதானத்துடன் செயல்பண்டிய மாதமாக இந்த 135 நாள் சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களையும் நற்பலன்களையும் அளித்தர இருக்கிறார். கிரகனுடைய சஞ்சாரத்தை பார்த்தோம்னால் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க. இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டம் தொடங்கி உள்ளதுங்க. இதில் 138 நாட்களுக்கு சனி வக்ரமாக மீனராசியிலே இருக்க போகிறார். அங்கே தாங்க சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் கடக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன, பரிகாரம் என்ன, வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன, அதை பற்றி முழுமையாக இந்த வீடியோ பதிவு பார்க்க இருக்கிறோம். தற்பொழுது கடக ராசியில் காரங்களுக்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு தற்போது மீனராசியில் அமர்ந்திருந்து காலத்தினுடைய 12வது சக்கரத்தினுடைய வீட்டில் உட்கார்ந்தா கூட ஜூலை மாதம் 13ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 27 தேதி வரையிலான வக்கர நிலையை எப்படி அடைய உள்ளார். இப்போ ஜூலை மாதம் முதல் 138 நாட்களுக்கு வரையக்கூடிய இந்த நிலையில் இருந்த இந்த சனி பகவான் பலனை தரப்போகிறார். இதுவரை சனி பகவான் கெடுதல் பலனை கொடுத்தால் கூட கெடுதல் பலன்கள் கொடுத்தவங்களுக்கு நல்ல பலன்களையும் நல்ல பலன்கள் கொடுத்தவங்களுக்கு கெடுதல் பலனையும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலம் இருக்குதுங்க. அப்போ அந்த வகையில் இந்த சனி பயிற்சியில் சனி வக்ர பயிற்சியில் கடகராசி என்பர்கள் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய என்ன, உங்களுடைய கூட இருந்த நபர்களால் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு லக்னக்காரர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக அடுத்த 5 மாதங்கள் நடக்க இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்துள்ள நிலையில் வரும் 1.5 மாதத்தில் நீங்கள் நண்பர் என நினைத்த நபரால் பெரிய ஆப்பு வைக்க போடுறாங்க. பார்த்துருங்க. ரொம்ப நம்பியவர்கள் கழுத்தை அழுக்க போகிறாங்க. பார்த்து ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். நண்பன் தானே, கூட தானே இருந்தால் நம்ம எல்லா விஷயமும் நம்ம ஷேர் பண்ணவே, அந்த மாதிரி விஷயங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு ஏற்றதாக இல்லைங்க. கால் முட்டி தொடர்பான பிரச்சனைகள் வர இருக்குதுங்க. ஆண் பெண் நண்பர்களை வீட்டுக்குள் விடுவதால் பெரிய பாதிப்புகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ஏமாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இந்த சனி வக்ர பயிற்சியில் ரொம்ப மனசுக்கு உளைச்சலையும் மன திருப்தி இல்லாமல் அடையக்கூடிய இந்த 135 நாட்கள் ரொம்ப பார்த்துருங்க. ஏமாறும் சூழல் எப்படி இருக்க போகிறது, பணத்தை தொலைப்பதற்கான சூழல் ஏற்பட இருக்குதுங்க. வட்டிக்கு பணத்தை கொடுத்து விட்டு ஏமாறும் சூழல் ஏற்பட இருக்குது காலகட்டம். இந்த வட்டிக்கு கேட்குறாங்க, இந்த மாதம் நீங்கள் கொடுங்க, அடுத்த மாதம் சேர்த்து தரேன், நீங்கள் இந்த மாதம் நான் அனுப்பிக்கிறேன், அடுத்த மாதம் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னு சொல்லினா கூட இந்த மாதம் உங்களுக்கு அந்த ஏற்றதாக இல்லை. ஏன்னா வாழ்க்கை முழுவதும் சம்பாதித்த பணத்தை இழக்கும் சூழல் இருப்பதால் மிகுந்த கவனம் தேவைங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் எதிர்பார்க்காத பணங்கள் எல்லாம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் வாய்ப்பாக இருக்குது இந்த மாதம். அதுமாரி மட்டும் பாதிப்பு எப்படி இருக்க போகிறது, அதாவது 3ஆம் இடம் எனும் உபஜெய் ஸ்தானத்திற்கு ஜூலை 27ஆம் தேதி செவ்வாய் போகிறார். இதனால் அடுத்த 45 நாட்களுக்கு உங்களை பயங்கரமாக வச்சு செய்ய போகிறார். பார்த்துருந்துங்க. மனம், அண்டை வீட்டார், கைகள், இளைய சகோதரிகளால் பாதிப்பு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இந்த 45 நாளுங்க. விரல்களில் அடிபடும் சூழல் உருவாக இருக்குதுங்க. வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது விபத்து ஏற்பதற்கான வாய்ப்பு உள்ளதால் மிகுந்த கவனம் தேவைங்க இந்த காலகட்டம். பிரச்சனையை பொறுத்தவரை பார்க்குறோம். என்ன பிரச்சனை வரப்போகுது,
அப்போ கடகராசி அன்பர்களுக்கு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நான் பெரியவன் என்ற மனநிலையை விட்டுவிட்டு நடப்பது நல்லது. நல்ல விஷயம் பேச போனாலும் தவறாக போவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. ஆண்களால் தொல்லை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஃபோனில் பேசுவதன் மூலம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. வேலையில் இருந்து வெளியில் செல்லும் சூழல் உள்ளதால் ரொம்ப 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 இந்த காலகட்டம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக கடகராசி அன்பர்களுக்கு இருக்குதுங்க. இப்போ இந்த இடங்கள் விற்கவோ வாங்கவோ எப்படி இருக்க போகிறது? கைகள், கழுத்துகள், விரல்கள் பிடிப்பு தொடர்பான விஷயங்களில் கைகால் கழுத்து பிடிப்பெல்லாம் என்ன பண்ணோம்? மிகுந்த கவனம் தேவைங்க. அதாவது உடல் உபாதைகள், கண் எரிச்சல், காது வலி, பல்வலி, ஷோல்டர் பிரச்சனை இதெல்லாம் நீங்கள் இருக்கிறதுக்கான ஒரு சூழல் அமைய இருக்குதுங்க. உங்களுடைய ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் விற்க வேண்டும் என நினைத்து கொண்டிருந்த இடங்களை விற்கும் யோகம் உண்டாக இருக்குதுங்க. நீண்ட நாட்களாக திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் யோகம் இருக்குதுங்க. உங்களுக்கு மிகவும் முக்கியமான நல்ல விஷயங்கள் நடக்கும் காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க. வண்டி வாகனத்தில் எப்படி இருக்க போகுது நம்ம பார்க்கணும். வண்டி வாகனங்களில் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? இந்த 138 நாள் நடக்கக்கூடிய இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் வாகனங்களில் கவனம். முக்கியமாக வாகனங்களை இயக்குபவர்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இந்த மாதமாக இந்த 138 ஆகிறது. ஒரு 5 மாதம் ரொம்ப கவனமாக இருங்க. ஐடி, கல்வித்துறை, அரசு, மத்திய அரசு, அஞ்சலகங்கள் போன்ற வேலை செய்ய வேண்டியவர் வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவைங்க. கோர்ட், போலீஸ், விஜிலன்ஸு அதிகாரிகள் நோட்டீஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கடகத்தில் பிறந்த நபர்களுக்கு 4 முதல் 5 மாதங்களுக்கு மிகுந்த கவனம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது. வழிபாடு. அதற்கு முன்னர் கடகராசியில் பிறந்த முதல் நட்சத்திரமாகிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் அளிக்க போகுது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எதிலும் முன் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. வீட்டில் சண்டை சச்சரவுகள் நீங்கள் இருக்குதுங்க. எதிலும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் கைகூடி வருவதற்கான சூழல் உருவாக இருக்குதுங்க. வேலையில் இடமாற்றம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு வர்றதுக்கான ஒரு சூழல் அமைய இருக்குதுங்க. அங்கே நீங்கள் கொடுத்த கடனை கேட்டுட்டு மன வருத்தத்துடன் இருக்கக்கூடிய அன்பன் மகள் நீங்கள் கொடுத்த படம் திருப்பி கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாக இருக்குதுங்க. அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ முடிஞ்சாச்சு. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணியவை எல்லாத்தையும் உங்களுக்கு நடத்திக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. தேவையில்லாமல் வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவுகள்லாம் வர இருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப யோசித்து பேசணும் நல்லதுங்க. அடுத்த விஷயத்தில் நீங்கள் மூக்க நுழைக்க வேண்டாம். தங்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் கூட நண்பர்களை நீங்கள் நம்ப வேண்டாம். இதெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு உகந்தது அல்ல. அதாவது திருமணத்தை காத்து கொண்டு இந்த காலகட்டம் நல்லா திருமணம் அமையத்துக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. தொழில் யோகம், மனை யோகம், வீடு யோகம் எல்லாமே பெற்று மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. வாங்கிய கடனை திரும்ப கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்தது ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிலும் முன் எச்சரிக்கையும் முன் கோபங்களுடைய ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 135 நாள் என்பது வக்கர பயிற்சி ஆகிறார். இந்த வக்கர பயிற்சியானது குடும்பத்தில் நல்ல கலகலப்பான சூழலையும் கலகலப்பான ஒரு உருவாக்க ஒரு சூழல் அமைய இருக்குதுங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் வீடு விற்பது போன்ற பூர்வீக சொத்து விற்பனை போன்ற இதெல்லாம் உங்களுக்கு நடக்க இருக்குதுங்க. ரொம்ப கவனமாக இருப்பது. கையை விட்டு போன பணம் உங்களுக்கு திரும்பி வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. யாரை நம்பி எந்த வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம். சாட்சி கையெழுத்து போட்டு பணம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாக இல்லை. இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்ததல்ல. ஏன்னா நேர்களே, கடகராசி அன்பர்கள் அதுக்குரிய நட்சத்திரக்காரங்களாம் நம்ம வழிபாடை பொறுத்த வரைக்கும் போகும்போது உங்களுடைய கடகராசி பொறுத்தவரைக்கும் பொதுவாக முருகனை தரிசித்து சென்று வாருங்கள். அது மட்டுமல்ல துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் விளக்கு ஏற்றி வாருங்கள். எல்லாரும் நன்மை நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லை, எண்ணியபடி இந்த மாதம் உங்களுக்கு நடந்தே தீரும் என்பதில் அது ஐயமில்லை. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் உபாதைகள் பார்த்து வச்சிங்க. இதுவரைக்கும் கடகராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் பொறுமையாக வீடியோ கேட்டு ரொம்ப நன்றிங்க. அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதிவு சந்திக்கும் வரை உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நன்றி, வணக்கங்க.